அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. பத்திரப்பதிவுக்கு வருவதற்கு முன் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சில பேர் நிலத்தை அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிடுறாங்க. பத்திரப்பதிவுக்கு வருவதற்கு முன் எந்தெந்த ஆவணங்களை நீங்கள் சரி பார்க்கணும், நீங்கள் எந்தெந்த ஆவணங்களை சரி பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாமல் பத்திர அலுவலகத்துக்கு அந்த இடத்த விற்கிறவங்களும் சரி, இடத்த வாங்குறவங்களும் சரி மிகவும் தவிக்கிறாங்க. முதல்ல நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்த உடனேயே இடத்துக்கான வில்லங்க சான்றை நீங்கள் பத்திர எழுத்தாளர்கிட்ட சொல்லி அதை நீங்கள் அப்ளை செஞ்சிடணும். அதற்கு பிறகு அந்த வில்லங்க சான்று சரியாக வந்திருக்கா, அது சரியாக இருக்கிற பட்சத்தில் அடுத்தபடியாக அந்த இடத்துக்கு பட்டா இருக்கா, தனி பட்டா இருக்கா அல்லது கூட்டு பட்டா இருக்கா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவும் பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எஃப்எம்பி ஃபீல்டு மேப் இருக்கக்கூடிய அளவும் ஒரே மாதிரி இருக்கா, இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க வாங்கக்கூடியவங்களோட விற்கக்கூடியவங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு தான் பத்திரத்தில் எழுதணும். வங்கி பரிவர்த்தனை மூலமாக தான் அந்த பணத்தை நீங்கள் மாற்றி விடணும், கையில் கொடுக்கக்கூடாது. வெறும் 20,000 மட்டும்தான் நீங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு அரசு சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க. இன்னும் பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களை எளிமையாகவும் எல்லா விவரமாக தெரிஞ்சுக்கொள்ள நேதாஜி பத்திரமைப்பகம், திருவெறும்பூர், திருச்சி. அனைவரும் ஆனந்தமய வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க.